நேற்றையிலிருந்து ஒரு காணொலியை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டிஎஸ்பி ரோட்டில் நடந்து போகிற ஒரு காணொலியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. எதுக்காக ஒரு டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு புகார் மேலே புகாராக வந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் ஒரு துறையில் ரொம்ப நேர்மையாக இருந்தால் அவருக்கு என்னெல்லாம் கிடைக்கும், பதவி உயர்வு, நல்ல பேர், இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் இவருக்கு கிடைச்சது எல்லாமே வந்து இவரை மட்டுமே டார்கெட் பண்ணி இவருக்கு மென்டல் டார்ச்சர், ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சமாச்சும் வளைஞ்சு கொடுத்து போங்க, இல்லைனா வந்து மொத்தமா உடைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது போலீஸே இன்னொரு போலீஸை மிரட்டுறது. எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு, இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலனா உடைச்சிருவாங்களாம். பாண்டிச்சேரியிலேருந்து மயிலாடுதுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கடத்துவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணித்து வெஹிக்கிள் செக் போஸ்ட் பண்ணி யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க கிட்ட வந்து பறிமுதல் பண்ணி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி வந்து சிறை அனுப்புறதா இவரோட வேலையாக இருக்குது. இப்போ 10 பேர் இருக்காங்க, 10 பேரில் ஒருத்தன் மட்டும் நல்லவனாக இருந்தால் அந்த ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்படி இருக்காத, நீ வந்து கெட்டவனா மாறு, அப்போ தான் இங்கே சர்வே பண்ண முடியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன், வாங்க விளையாடலாம். நேற்றையிலிருந்து ஒரு காணொலியை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டிஎஸ்பி ரோட்டில் நடந்து போகிற ஒரு காணொலியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. எதுக்காக ஒரு டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு புகார் மேலே புகாராக வந்துகிட்டு இருக்கு. இவருக்கு என்ன அநீதி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் மயிலாடுதுறையில் டிஎஸ்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மதுவிலக்கு இந்த துறையில். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அதாவது எனக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணல, இருந்த வண்டியை வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க, இதுக்கு பின்னாடி வந்து எனக்கு மேலே இருக்க உயர் அதிகாரிகள் என்னை வந்து டார்கெட் பண்ணி இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ எதனால் வந்து இந்த மனுஷனை இப்படி வந்து தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய ரீசன் சொல்கிறாரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இவர் லாஸ்ட்டாக ஃபேஸ் பண்ண கேஸ் ஒன்று, அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா மரணப்பட்டிருக்காங்க. அந்த மர்டர் கேஸில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அக்யூஸ்டாக அரெஸ்ட் ஆன அவங்கள போட்டு ரொம்ப அடித்து துன்புறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்கு இவர் வந்து ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை அவங்க உயரதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ண மறுநாளே இவரை அந்த துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேற துறைக்கு வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. எதற்காக வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு மேலே இருக்க அந்த ஜஸ்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால ஒரு மாசம் அவர் அங்கேயே இருந்திருக்காரு. ஆனா அவருக்கும் ரொம்ப பிரஷர் பண்ணி தான் இவரை வந்து மயிலாடுதுறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வந்து டிஎஸ்பியா வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. இவரு 1996 வந்து டைரக்ட் எஸ்ஐயா போஸ்டிங் ஆகி அதுக்கப்புறம் படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா சர்வீஸ்ல இருந்து இப்போ வந்து மயிலாடுதுறையில் டிஎஸ்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல வந்து என்னதான் நடந்திருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு துறையில ரொம்ப நேர்மையா இருந்தால் அவருக்கு என்னெல்லாம் கிடைக்கும், பதவி உயர்வு, நல்ல பேர், இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் இவருக்கு கிடைச்சது எல்லாமே வந்து இவரை மட்டுமே டார்கெட் பண்ணி இவருக்கு மென்டல் டார்ச்சர், ப்ரெஷர் கொடுத்து இப்போ வந்து ஒரு டிஎஸ்பி வந்து பிரஸ் மீட் வந்து கொடுக்கக்கூடாது, ஆனால் இவர் வந்து அவரா வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து இவர் மேல வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து தாங்க முடியாத ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது இதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, இவரே நடந்துட்டு இவரே வீடியோ எடுக்க சொல்லிட்டு இவரே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, இது வந்து ஒரு மாதிரி நாடகம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ஒரு தவறு நடக்குது, நமக்கு ஒரு வந்து அநீதி நடக்குதுன்றப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை வெளியே கொண்டு வரணும். இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து எனக்கு வண்டி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொதுமக்கள்கிட்ட யார்ட்டையோ சொல்லி அவங்க வந்து அவங்களால என்ன ஆக போகுது, இப்போ உயர் அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறையை கையாண்டு இவர் வந்து நடந்து போகிற வீடியோ வந்து வைரல் ஆகி இது இவருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் வந்து இவருக்கு வந்து வண்டி கொடுக்கலன்ற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டியூட்டியில் இருக்கும்போது இவருக்கு ஒரு கால் வருது, உங்களோட வண்டியை மினிஸ்டரோட கான்வாய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பந்தோபஸ்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கால் வருது. ஸோ இது ஒரு ப்ரோட்டோகால்லே கிடையாது, இந்த வண்டியை அந்த மாதிரி பந்தோபஸ்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. இல்லைன்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட உடனே இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியை வந்து அனுப்பி வைக்கிறாரு. உடனே இவருக்கு இன்னொரு கால் வருது, இவரை வந்து திருச்செந்தூருக்கு பந்தோபஸ்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறாங்க பாதுகாப்பு பணிக்காக. ஸோ அங்கே போறாரு. அங்கே ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பாதுகாப்பு பணியில இருந்திருக்காரு. அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பந்தோபஸ்து டியூட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎம்மோட கான்வாய்க்காக அவர் அங்கே போறாரு. அங்கே போயிட்டு அகைன் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த வெஹிக்கிளை இங்கே வந்த உடனே மறுபடியும் பறிச்சிருக்காங்க. இவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஏன் வந்து எனக்கு வண்டியை ப்ரொவைட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு வண்டியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவரோட டிரைவர் சொல்லியிருக்காரு, ஐயா அந்த வண்டியை வந்து ஓட்ட முடியாது, ரோட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உகந்ததே கிடையாது, சேஃப் கிடையாது இந்த வண்டி,
இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து அவர் மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இல்லை இப்போதைக்கு இந்த வண்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஓகே வேற வழி இல்லாமல் இந்த வண்டியை வந்து நைட் ரவுண்ட்ஸும் போட்டிருக்காங்க. வந்து நைட் ரவுண்ட்ஸ் போட்டு இந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு டிஎஸ்பி சுந்தரேசனும் அவர் டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. போகிற இடத்துல வண்டி வந்து இன்ஜின்ல போக வந்து பாதி வழியிலே இந்த வண்டியும் நின்றுது. நின்னதுக்கு அப்புறம் வண்டி ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வண்டி வந்து போக வந்துன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கும் பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் தான் எனக்கு வெஹிக்கிள்ஸ் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போய் டியூட்டி பார்த்துருக்காரு. பைக்லேயே ஒவ்வொரு இடம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் பண்ணுறது, செக் போஸ்ட்லாம் போய் செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பைக்லேயே போய் பண்ணிருக்காரு. ஆனால் இவர்கிட்டயும் சொந்தமாக பைக்குன்னு ஒன்று கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக நடந்தே போயிட்டு வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு நடந்தே போயிட்டு அதுக்கப்புறம் நடந்தே ரிட்டர்ன் போயிருக்காரு. இந்த மாதிரி நடந்தே தான் வந்து அவர் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த காணொலியை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துருந்தோம். ஸோ எதுக்காக ஒரு அதிகாரியை இந்த மாதிரி டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணணுன்றது ஒரு கேள்வி இருக்கு. இவரோட சர்வீஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் சர்வீஸில் இருக்காரு. மயிலாடுதுறையில் கிட்டத்தட்ட 1200 கேஸ்க்கு மேலே ஃபைல் பண்ணியிருக்காரு. 700 பேர்கிட்ட வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காரு. குண்டாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பிரதானமாக சொல்லப்படுறது இவர் இருந்தது வந்து மதுவிலக்கு அந்த துறையில் தான் இருந்திருக்காரு. பாண்டிச்சேரியிலேருந்து மயிலாடுதுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கடத்துவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணித்து வெஹிக்கிள் செக் போஸ்ட் பண்ணி யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க கிட்ட வந்து பறிமுதல் பண்ணி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி வந்து சிறைக்கு அனுப்புறதா இவரோட வேலையாக இருந்துச்சு. இதை வந்து தொடர்ந்து சிறப்பாக பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்க சில அதிகாரிகளும் சரி, சில மறைமுகமாக இருக்க சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டம் தான். ஏன்னா இதன் மூலியமாக வந்து வருவாய் ஈட்டக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்களோட ஆர்டரின் படி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் மேலதிகாரிகள் இவரை வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இவரை வந்து எஸ்பி ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, விரல் காட்டி சொல்றதா வந்து அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சமாச்சும் வளைஞ்சு கொடுத்து போங்க இல்லைனா வந்து மொத்தமாக உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது போலீஸே இன்னொரு போலீஸை மிரட்டுறது. அதாவது ஒரு கேங் இருக்காங்கன்னா அந்த கேங்ல எல்லாருமே தப்பு பண்றவங்களா இருந்தாங்கன்னா இப்ப யாரும் இந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இப்போ 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல ஒருத்தன் மட்டும் நல்லவனா இருந்தா அந்த ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா நீயும் வந்து இப்படி இருக்காத, நீ வந்து கெட்டவனா மாறு, அப்பதான் இங்க சர்வே பண்ண முடியும்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து போலீஸ் மேல நிறைய புகார்கள் வர்றதையும் நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ரீசெண்டா அந்த அஜித் குமார்ன்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ரொம்பவே அடிச்சு துன்புறுத்தி வந்து கொலை செஞ்சிருந்தாங்க. அதையும் வந்து நம்ம நிறையவே பேசியிருந்தோம். இந்த விதத்துல போலீஸ்னாலே ரொம்ப கராரானவங்க, நிறைய விஷயங்களை வந்து தவறுதலா தான் பண்றாங்க, நிறைய விஷயங்களை வந்து அதிகாரத்தை கையில வச்சுட்டு அதை தவறா பயன்படுத்துறாங்கன்ற கருத்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால போலீஸ் எல்லாருமே தவறானவர்கள்ன்ற ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதன் மத்தியில சில நேர்மையான ஆபீசர்ஸும் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல அப்படின்ற ஒரு சில நம்பிக்கையும் இருந்துச்சு. அந்த விதத்துல தான் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா வந்து நடந்திருக்காரு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, என் ரூம்ல இருக்க ஏசி முதற்கொண்டு நான் லஞ்சம் வாங்கி மாட்டினேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் மேல புகார் செலுத்துறாங்க. அது இன்னொரு எஸ்ஐ வீட்டுல இருந்தது. அந்த ஏசியை தான் என் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ரூம் வந்து எனக்கு ஒரு டிஎஸ்பி எனக்கு சரியான ரூமே கிடையாது. அந்த ரூம்ல வந்து ஒருத்தர் கூட உட்கார முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல என்னை வந்து போட்டிருக்காங்க. அந்த ரூம்ல வந்து இருக்கிறதுக்காக எஸ்ஐ வீட்டுல இருந்த ஏசி எடுத்துட்டு வந்து இந்த ரூம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கே தவிர நான் வந்து லஞ்சம் வாங்கில இந்த ஏசி வந்து வாங்கல. இது வரைக்கும் ஒரு பைசா கூட லஞ்சமா வந்து நான் யார்கிட்டயும் வாங்கினதும் கிடையாது. இந்த அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தப்பா நான் உபயோகப்படுத்துறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆக்சுவலா வந்து ஒரு டிஎஸ்பி வந்து பிரஸ் மீட் கொடுக்க கூடாது, அப்படி கொடுக்க கூடாதுன்ற புரோட்டோகால்ஸும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து டிஎஸ்பி வந்து பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அவர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த மாதிரி என்ன டார்கெட் பண்ணும்போது எனக்கு வேற வழியே கிடையாது, என் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும்னு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் அவர் இருக்காரு. அது இல்லாமல் இவர் வந்து வாலண்டியர் ரிட்டர்ன் விஆர்எஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் விஆர்எஸ் அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து சர்வீஸில் இருக்காரு. 30 இயர்ஸ்க்கு மேலே நல்ல குட் ரெக்கார்ட் சர்வீஸில் இருக்க ஒரு போலீஸ்மேனை வந்து வாலண்டியர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போகும்போது அதுக்கான ப்ராப்பர் ரீசன் கொடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து அரசாங்கத்தின் மேலே வந்து ஒரு கரை சுமத்துற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து இவரை வேலையை விட்டு வெளியே போக விடாமல் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து காவல்துறை மேலே குற்றமானது செலுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான நேர்மையான அதிகாரிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில தவறான அதிகாரிகள் மூலமாக ஒரு நெருக்கடி வரும்போது நம்ம அவங்க கூட நிற்கிறது தான் வந்து சரியான ஒரு விதமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த டைமில் அவங்க கூட யாருமே நிற்கலைன்னா ஒரு நேர்மையாக இருக்கிற அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, நம்ம கூட யாருமே இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா இங்கே நேர்மைங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சு போயிருக்கும். அவர் நினச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா அவர் வளைஞ்சு கொடுத்து போயிருந்தது. ஆனால் நான் எதுக்காக வளைஞ்சு கொடுக்கணும், நான் வந்து யாருக்காக ஒர்க் பண்ணுறேன், நான் பப்ளிக் சர்வெண்ட், நான் பப்ளிக்காக ஒர்க் பண்ணுறேன், நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஒரு தனிநபரோட லாபத்துக்காக நான் எதுக்கு வளைஞ்சு கொடுங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு.
ஸோ வந்து இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன? இவர் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சரியா? இதில் வந்து யார் மேலே தப்பு இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வணக்கம். கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம்.